தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆண்டின் 15ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றோம். இங்கே கிறிஸ்துவின் மறையுடலின் சங்கமான நம் அனைவரையும் இறைவன் நம் அன்பு திட்டத்திற்கு அழைப்பு விடுகிறார். எவ்வாறு இயேசு நம் சீடர்களை மறைபணிக்கு அனுப்பினாரோ அவ்வாறே நம்மையும் பணிக்கிறார். புனித சவேரியரும் குழந்தை தரசம்மாளும் மறைபரப்பு நாடாகிய இந்தியாவில் பாதுகாவலராக இருக்கிறார்கள். ஒருவர் நடைப்பயணமாக சென்று இறையரசை பரப்பினார், மற்றவரோ அறைக்குள் இருந்தவாறே நம் ஜெபத்தின் மூலம் அதே பணியை செய்தார். இன்றைய வாசகத்தில் அனைத்து இவற்றையே நமக்கு உணர்த்துகின்றன. அனைவரும் இறைப்பணி உண்டு. காலில் படிந்த தூசியை தட்டுவது போல் உங்கள் உள்ளத்திலிருந்து கசப்பான எண்ணங்களை தட்டிவிடுங்கள், புறப்படுங்கள் என்று இயேசு நம்மை இறைவாக்கினராய் இறைவனின் பணியாளராய் வாழ அழைப்பு விடுகிறார். இந்த அழைப்பை ஏற்று இறைவனின் பணியாளராய் வாழ உறுதி கொண்ட நெஞ்சமும் அன்பு நிறை உள்ளமும் வேண்டி இத்திருப்பலியில் இறைவனை இறைஞ்சிடுவோம் வாரி உறுதியுடன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெருக்கி திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்பாவியாகிய ஆமோஸை இறைவன் அழைத்து பெத்தேலில் இறைவாக்கு உரைக்க அனுப்புகிறார். அங்குள்ள குரு அமத்சியா தன் பிழைப்புக்கு ஆபத்து வந்து விட்டதாக உணர்ந்து ஆமோஸை நாட்டை விட்டு விரட்ட முற்படுகிறார். ஆனால் இறைவனால் அவர் பணிக்கு முற்புரித்த ஆமோஸ் அங்கே தன் பணியை தொடங்குகிறார்.
ஆமோஸின் இறைவாக்கு பணிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தமது இறைப்படைப்பை நாமும் உணர்ந்து செயல்படுவோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 12 15 வரை. அந்நாளில் பெத்தலேயில் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தலேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசரின் புனித இடம், அரசருக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினர் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
நாம் தூயராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி கிறிஸ்துவின் வழியாக நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு மீட்பு தந்துள்ளார். நாமும் நமக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு நம்பிக்கையின் மூலம் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். அந்த தூய ஆவியால் மீட்படைவோம் என்பதை அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்தை செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 14 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர் பெற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரை புகழ் பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் பலத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மீது பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியில் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 7 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 வரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர
உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், நேற்று நமது மறைமாவட்டத்திற்கு புதிய ஆயர் கிடைத்திருக்கிறார். அவருடைய பெயர் என்ன? டி. சகாயராஜ். டி. சகாயராஜ் திருச்சி மறைமாவட்டத்தைச் சேர்ந்த குரு. ஏறக்குறைய 26 ஆண்டுகள் பங்குகளிலே பணி செய்துவிட்டு 2 ஆண்டுகளாக நம்முடைய திருச்சி நான் பயின்ற தூய பவுல் இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார் இந்த நிமிடம் வரை. இவரை எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சிக்கு புதிய ஆயர் நியமிக்கப்பட்டார். மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள். அப்பொழுதெல்லாம் திருச்சி மறைமாவட்டம் முழுக்க பேசப்பட்ட வார்த்தை என்னவென்றால், இன்று நமக்கு ஆயராக இறைவன் கொடுத்திருக்கின்ற தந்தை அவர்கள்தான் திருச்சியினுடைய ஆயராக ஆகப் போகிறார் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து எங்கு பார்த்தாலும் அதே பேச்சு. காரணம், முன்னாள் திருச்சி ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்கள் இவரைத்தான் முதன்மையானவராக ஆயர் நிலைக்கு பரிந்துரை செய்திருந்தார் திருத்தந்தைக்கு. எனவே இவர்தான் கண்டிப்பாக திருச்சியினுடைய ஆயராக திருநிலைப்படுத்தப்படுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே இப்பொழுது இருக்கின்ற மேதகு ஆரோக்கியராஜ் ஆயர் அவர்கள் திருச்சியினுடைய ஆயராக அறிவிக்கப்பட்டார்கள் திருத்தந்தை அவர்களால். அப்பொழுது அறிவித்த போது ஒரு அருட்சகோதரி எனக்கு நன்றாக தெரியும், பள்ளியிலே தலைமை ஆசிரியையாக இருந்து ஓய்வு பெற்று ஒரு கான்வென்ட்டுடைய மதராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், பாவம் திருச்சி கத்தீட்ரல்ல பங்கு சாமியாராக இருக்கிறாரு, இவர் தான் ஆவாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் வேற ஒருத்தர் பிஷப்பாக இருக்கிறாரு, பாவம் ரொம்ப வருத்தப்படுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் இதுக்கெல்லாம் வருத்தப்படணும்? ஆண்டவர் அவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பார். எனவே அது நடக்கின்ற பொழுது இந்த வருத்தம், ஒருவேளை அவர் வருத்தப்பட்டால் அது மகிழ்ச்சியாக மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது பாருங்கள், அவர் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய ஆயராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இறைவனுடைய திட்டம். இதுதான் இறைவனுடைய திட்டம். இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் எதை செய்ய நினைத்தாலும் அது நடக்காது. ஒருவேளை நாம் இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் செய்துவிட்டோம் என்று ஒரு சில காரியங்களை செய்தால் கூட அது நீடிக்குமா என்றால் நீடிக்காது, தோல்வியில் தான் போய் முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஒரு இறைவாக்கினரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறைவாக்கினருடைய பெயர் என்ன? இறைவாக்கினருடைய பெயர் என்ன? ஆமோஸ். ஆமா, இந்த ஊர்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பெயர்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கிறீர்கள். அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம், எந்த பங்குலையும் இருக்காது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய பெயர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆமோஸ் இவர் ஒரு இறைவாக்கினர். அவருக்கு அங்க ஒரு எதிர்ப்பு வருகிறது. ஒரு குரு என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து என்ன சொல்றாரு?
நீ மரியாதையா ஓ நாட்டுக்கு ஓடி போயிரு. என்ன சொல்றாரு? நீ மரியாதையா ஓ நாட்டுக்கு நீ ஓடி போயிரு என்று அவரை மிரட்டுகிறார். நீ இங்க இருக்காத. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு? அவர் இருந்தா இவருக்கு இருக்கிற மவுசு போயிடும். ஆனால் ஆமோஸ் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பாருங்கள். ஐயா இங்க வா, நான் இறைவாக்கினன் அல்ல, இறைவாக்கினர் குழுவில் நான் ஒரு உறுப்பினரும் அல்ல. அப்ப இறைவாக்கினரும் அல்ல, இறைவாக்கினர் குழுவில் நான் ஒரு உறுப்பினரும் அல்ல. நான் ஒரு ஆடு மாடு மேய்ப்பவன். அவருடைய வேலை என்ன? ஆடு மாடு மேய்க்கிறது. காட்டு அத்திமர தோட்டக்காரன். அடுத்த வேலை என்னது? காட்டு அத்திமர தோட்டக்காரன். நான் ஒரு சாதாரணமானவன். ஆனால் இறைவன் என்னை அழைத்து நீ சென்று இறைவாக்கு உரை என்று சொல்லி என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார். இது என்னுடைய திட்டம் அல்ல. நான் இறைவாக்கினர் அல்ல, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் அல்ல. ஆனால் என்னை இறைவன் தேர்ந்தெடுத்து இங்கிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இறைவாக்கு உரைப்பதற்காக நீ செல் என்றால் சென்று வந்திருக்கிறேன். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இது இறைவனின் அழைப்பு. எனவே இறைவனுடைய அழைப்பின்படி அவர் தன்னுடைய பணியை செய்வதால் அவருடைய மிரட்டலுக்கோ அவருடைய வார்த்தைக்கோ அவர் அஞ்சவில்லை, பயப்படவில்லை. இது இறைவன் எனக்கு கொடுத்த பணி, இதை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எனவே அவருடைய துணையோடு நான் செய்கின்ற பொழுது தடைகள் தகர்த்து எறியப்படும் என்று அவர் சொல்லாமல் இன்றைய முதல் வாசகத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நமது புதிய ஆயருடைய வாழ்வில் நடந்ததையும் நாம் பார்க்கிறோம். திருச்சிக்கு ஆயராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று தஞ்சையினுடைய ஆயராக அவர் ஆகியிருக்கிறார். இது இறைவனின் திட்டம். இதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே இறைவனுடைய அழைப்பை யாரும் தடுக்க முடியாது. யார், எங்கே, எப்பொழுது கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இதைத்தான் திருத்தூதர் பவுல் அடிகளார் சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவிலே ஒன்றிணைய வேண்டும். காரணம், இந்த கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எதற்காக? நாம் அவரிலே ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக. எனவே அந்த திருத்தூதர் பவுல் இயேசுவினுடைய அந்த அழைப்பை, அனுப்புதலை பற்றி பேசுகிறார். தந்தையாம் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை தன் பணிக்காக அவர் அழைத்து இந்த உலகிற்கு அனுப்புகிறார். அந்த தந்தையினுடைய விருப்பம் இந்த மக்களுக்காக நீ ரத்தம் சிந்த வேண்டும் என்பது. அதை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அவரில் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் மாறுங்கள் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். இதைத்தான் இயேசுனுடைய சீடர்கள் இன்றைய நற்செய்தியிலே செய்ததை நற்செய்தியினுடைய கடைசி வரிகளிலே நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்பியதாக இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. அது இறைவனின் அழைப்பு. இறைவனின் அழைப்பு. தமது அன்பு பணிக்காக அவர்களை அவர் அனுப்புகிறார். எனவே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எங்கே அனுப்பப்படுகிறீர்களோ அங்கிருக்கிற மக்கள், அந்த ஊர் உங்களை பார்த்துக் கொள்ளும். வேலையால் கூலிக்கு உரிமை உடையவன், பணியாளர் அதற்கு கைமாறு பெற கடமைப்பட்டிருக்கிறார். எனவே நீங்கள் எந்த ஊருக்கு செல்லுகிறீர்களோ அங்கிருக்கிற மக்கள், குடும்பத்தார் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தீய ஆவிகளை ஓட்டக்கூடிய அதிகாரத்தையும் அவர்களுக்கு அளித்து அனுப்புகிறார். மக்களிடம் இருக்கின்ற நோய்களை குணமாக்கும் அந்த வரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர் அனுப்புகிறார். இவ்வாறு பல வரங்களையும் அருட்கொடைகளையும் அவர்களுக்கு வழங்கி தன்னுடைய பணிக்காக தன் அன்பு சீடர்களை அழைத்து அனுப்புவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பு என்பது யாருக்கு எப்பொழுது வரும் என்பது தெரியவே தெரியாது. ஆனால் அவர் முன்குறித்து வைத்திருக்கின்ற அந்த சமயத்திலே சேர வேண்டியவர்களை சென்று சேரும் ஆண்டவருடைய அழைப்பு என்பது. எனவே இந்த அழைத்தலை பற்றி சிந்திக்கின்ற இந்த தருணத்திலே
நம்முடைய புதிய ஆயராக அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மேதகு டி சகாயராஜ் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு நம்முடைய மறை மாவட்டத்தை ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு பாதையிலே சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி சென்று நம் எல்லோரையுமே அந்த இயேசு கிறிஸ்துவிடம் ஒன்று கூட்டி சேர்க்கும் ஒரு நல்ல ஆயராக நம்மை வழிநடத்த இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும். அவருடைய அழைப்பை சிறப்பாக செய்ய நாம் அவருக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். வாழ்க்கையில் வீழ்ந்த மக்களை தூக்கிவிடும் கிறிஸ்துவின் கரங்களாக, காணாமல் போன ஆடுகளை தேடி அலையும் கிறிஸ்துவின் கால்களாக, ஏழைகள் ஆதரவற்றோர் அழுவோரின் குரலை கேட்டு ஆறுதல் தரும் கிறிஸ்துவின் குரலாக, நீதிக்காக சமத்துவத்திற்காகவும் சமுதாயத்தில் குரல் கொடுக்க எம் திரு அவையில் உள்ள அனைவரையும் ஒரு மனதோராய் பணியாற்றிட தேவையான அருள்வரங்களை தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யும் அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் பொதுநலத்தை மட்டுமே மனக்கண் முன் கொண்டு சேவை மனப்பான்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் ஆட்சி செய்ய உம் ஆவியானரின் வழிகாட்டுதல் நிறைவாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை கடந்த எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள இளையோர் தங்கள் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ தேவையான அருள்வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, இன்றைய நவீன உலகில் பணம், பொருள், ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் நாங்கள் எங்களையே அடிமையாக்கி கொள்ளாதவாறு கிறிஸ்துவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், அதுவே எனது ஆதாயம் என்னும் திருத்துதர் பவுலின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம்.
மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அழைத்துறோம் நிறைவான வாழ்க்கை பிறவியாக வல்லமையில் நாம் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வுழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து தருவாராக. ஆண்டவரே, ஆண்டவரை அழைத்துறோம் நிறைவான வாழ்த்த பிறவியாக நாம் திராட்சை செடி மனித உழைப்பின் தைரியமான ரசத்தின் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து தருவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனதின் ஏற்றலும். ஆண்டவரை இறைவா, நாம் திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இவ்வறிவோம் போவதாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையில் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாள புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தேர்வு நிலை ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.